பிசியோதெரப்பியோட சிறப்பு அம்சம், ஒரு பிசியோதெரபிஸ்டோட ரோல் என்ன? 5 கேள்வியில நான் புரிய வச்சிடுறேன். அது என்ன அந்த 5 கேள்வி? 1. பிசியோதெரப்பி அப்படின்னாவே பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு துறையா? 2. எக்ஸசைஸ் தெரப்பியும் ஒண்ணா? 3. ஒரு பேஷண்ட்டை ஃபங்க்ஷனலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மொபிலிட்டிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். மொபிலிட்டினா என்ன, ஸ்டெபிலிட்டினா என்ன? 4. ஒரு பேஷண்டோட மொபிலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாமினேட்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா, ரிலீஸ் பண்ணணுமா? டாமினேட்டர்னா என்ன, வீக்கர்னா என்ன? 5. ஒரு பேஷண்ட்டை ஃபங்க்ஷனாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெயின் ஃப்ரீ லைஃப்பை நான் கொண்டு வரணும் அப்படின்னா மொபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இம்மொபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த 5 கேள்வி உண்டான பதிலே போதும் பிசியோதெரப்பியை பற்றி நம்மளோட சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முழுமையான விடை கிடைத்துவிடும். பிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு துறை என்னுடைய ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம யாரை கன்சல்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எதை நோக்கி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கூடுதலான தகவல் இதில் இருக்கும். இதற்கு அப்புறம் ஒரு பிசியோதெரபிஸ்ட்னா யார், அவரை நம்ம ஏன் கன்சல்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லா நான் புரிய வச்சிருவேன். ஸோ இது வரைக்கும் பிசியோதெரப்பியை பற்றி நீங்கள் என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கீங்களோ நான் சொல்லக்கூடிய தகவல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.